ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைன் பூஸ்ட் அகாடமி. இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா பிஎல்சி தொடர்பான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நாங்க என்ன கேள்வி என்று பார்ப்போம். கேள்வியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா an apartment bell is to ring if bell button S1 at the front door is pressed or bell button S2 at the apartment door. சோ இந்த கேள்வியில வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பெல்லொண்ட வந்து ட்ரிங் பண்ணணுமா எப்பன்னு சொன்னா S1 சுவிட்சை ப்ரெஸ் பண்ணாலும் பெல் வந்து ரிங் பண்ணணுமா, S2 சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் வந்து அந்த பெல் வந்து ரிங் பண்ணணுமா. சரியா, இதுதான் இதுல கேட்ட பேசிக்கான விஷயம். இப்ப நார்மலா இப்ப காலிங் பெல் வச்சோம்னு சொன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு காலிங் பெல் அமர்த்தினாலும் அந்த பெல் வந்து வேலை செய்யணும், இன்னும் ஒரு S2 அந்த காலிங் பெல் அமர்த்தினாலும் வந்து வேலை செய்யணும். சோ இது ஒரு இலகுவானது. இதுக்கு எப்படி நாங்க லெடர் டயக்ராம் வைக்கிறோம்னு பார்த்தோம்னு சொன்னா நார்மலா இது ஒரு ஓர்கேட் மாதிரி, அதாவது ஏதாவது ஒன்றை அமர்த்தினாலும் வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஒர்க் ஆகணும். சரியா, சோ இதுக்கு வந்து நாங்க என்ன மாதிரி லெடர் டயக்ராம் அமைப்போம்னு சொன்னா இப்படி ஒரு லெடர் டயக்ராம் வரும். இப்ப இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் முதலாவது இன்புட்டை வந்து நான் டிஐ நோட் வச்சுட்டு அதை நான் S1 என்று சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ரெண்டாவது வந்து S2 வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு இதுல வந்து கிளாஸ்ல சொன்ன மாதிரி நாங்கள் வந்து வேரியபிள் என்ன செய்யலாம், உங்களுக்கு விரும்பின நேர்மல வந்து வேரியபிளை வந்து நாங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை வந்து நான் பெல் போறேன். ஓகே, இப்ப எனக்கு S1 ஸ்விட்ச் இன்புட், S2 இங்க வந்து இன்புட் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னா S1 அண்ட் S2 தான் என்னவாக இருக்கு, இன்புட்டாக வந்து காணப்படும். இங்க வந்து அவுட்புட் எதுன்னு சொன்னா பெல் தான் வந்து அவுட்புட். ஸோ நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வியை பார்த்தோம்னா எது இன்புட் எது அவுட்புட்னு சொல்லி வந்து ஐடென்டிஃபை பண்ண வேணும். சரியா, இப்ப நாங்க இதுல ஒரு சிமுலேஷன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அவங்க தந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எங்களோட லெடர் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா எனக்கு S1 வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஷ் பண்றேன். S1 வந்து ப்ரெஷ் பண்ணேக்க பெல் என்ன செய்யுது, ட்ரிங் ஆகுது. ஸோ S1 அகைன் ஆஃப் பண்ணிட்டேன். S2 வந்து திருப்பி ப்ரெஷ் பண்றேன். அந்த டைம் என்ன செய்யுது, பெல் வந்து ட்ரிங் ஆகுது. ஸோ அவங்க கேட்டது என்னன்னு சொன்னா S1 அண்ட் S2 வந்து இண்டிவிஜுவலா வேற தடவை வந்து நாங்க அதை ப்ரெஷ் பண்ணிக்க வந்து எங்களோட பெல் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இதுதான் அவங்க தந்த கேள்வி. ஸோ இது ஒரு இலகுவான லெடர் டயக்ராம். ஸோ நீங்க கேள்வியை வாசிச்சு விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த டியூட்டோரியல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்கலை, எப்படி இன்புட்ஸ் எடுக்கிறது எப்படி அவுட்புட்ஸ் எடுக்கிறது, ஏதாவது சிஸ்டம் வந்து உங்களுக்கு விளங்கலை என்று சொன்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.